நிரஞ்சன் தொடர்ந்து விவரங்களை விரிவாக வழங்கலாம். நிச்சயமாக ஜனநாயகன் தணிக்கை சான்று விவகாரம் சம்பந்தமான விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் திபங்கர் தத்தா தலைமையிலான 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது விசாரணையை நடத்தியிருந்தார்கள். இன்றைய விசாரணையின் பொழுது ஜனநாயகன் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆஜராகி வாதங்களை முன்வைத்திருந்தார். தணிக்கை வாரியம் சார்பாக பெரிய அளவிலான வாதங்களை முன்வைக்கவே இல்லை. காரணம், இந்த விவகாரத்தை பொறுத்தவரை எங்களுக்கு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று ஆரம்பத்திலேயே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திபங்கர் தத்தா மற்றும் அவரது உடன் இருந்த இன்னொரு நீதிபதியும் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க கோரி பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியிருக்கிறது. ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனத்தின் மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால தடை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த நிலையில் ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனத்தின் மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க கோரி பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நிரஞ்சன், விவரங்கள். மிக முக்கியமான உத்தரவு இன்றைய தினத்திற்கான உத்தரவு என்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு என்பது செய்திருந்தார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி அமர்வு கடந்த வாரம் வழங்கிய உத்தரவில் தணிக்கை வாரியம் இந்த விவகாரத்தில் ஆவணங்களை பரிசீலனை செய்து உடனடியாக தணிக்கை சான்றிதழை வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை அவர் பிறப்பித்திருந்தார். அதற்கு எதிராக தணிக்கை வாரியம் அன்றைய தினமே மேல்முறையீடு என்பது செய்திருந்தார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு அந்த வழக்கை விசாரித்து உடனடியாக அந்த தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உத்தரவை இடைக்காலமாக நிறுத்தி வைத்திருந்தார்கள். அதற்கு எதிராக தயாரிப்பு நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு என்பதை செய்திருந்த நிலையில் அந்த வழக்கில் சில டிஃபெக்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பிழைகள் இருந்ததால் வழக்கின் பட்டியல் என்பது ஆகாமலேயே இருந்தது. வழக்கும் எண் என்பதும் கொடுக்கப்படாமலேயே இருந்தது. 2 தினங்களுக்கு முன்பாக விஜய் அவர்கள் டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்காக வந்திருந்த அன்றைய தினம் வழக்கிற்கான எண் என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு அந்த வழக்கானது இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதி திபங்கர் தத்தா தலைமையிலான 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டிருந்தது. இதில் மிக முக்கியமாக தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி மிக முக்கியமான வாதங்களை முன்வைத்தார். எங்களது தயாரிப்பு நிறுவனம் பல கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். இது பலரது உழைப்பு சார்ந்த விஷயம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு அதை கருத்தில் கொள்ளாமல் செய்திருக்கிறார்கள். எனவே தணிக்கை சான்றிதழை வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருந்தார். ஆனால் அந்த கோரிக்கையை ஆரம்பத்திலேயே ஏற்க மறுத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது இன்னும் நிலுவையில் இருக்கிறது, நீங்கள் வேண்டுமானால் அங்கு சென்று முறையிடுங்கள், நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். வழக்கினை அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு ஜூலை 20ஆம் தேதிக்குள் அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்கவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும் 21ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதி அமர்வு விசாரணைக்கு ஒத்திவைத்திருக்கக்கூடிய நிலையில் ஜனவரி 20ஆம் தேதி ஒரு நாள் முன்பாக அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தற்பொழுது உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மற்றபடி இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தற்பொழுதைக்கு அதாவது நாளை மறுநாள் இந்த வழக்கு முடிந்து ஜனநாயகன் திரைப்படம் இந்த வார இறுதியில் வெளியாகிவிடும், பொங்கல் ரேஸில் இருக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் தற்பொழுது அந்த உத்தரவை வழங்க மறுப்பு தெரிவித்து விட்டார்கள் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம் தான் மிக மிக முக்கியம்.
சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு தெளிவாக இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தணிக்கை சான்றிதழுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்க வேண்டுமோ அது பின்பற்றப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு மட்டும் சிறப்பு சலுகைகள் எதுவும் வழங்கப்பட வேண்டியது இல்லை என தெளிவாக கூறி இந்த வழக்கை தற்பொழுது விசாரணைக்கு ஏற்க மறுத்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். அதிலும் இன்னொரு விஷயம் சொன்னார்கள். நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகளை சரியாக நீங்கள் மேல்முறையீட்டு மனுவில் நீங்கள் அந்த என்னென்ன கோரிக்கை வேண்டுமோ அதை முறையாக நீங்கள் வைக்காமல் இருக்கிறீர்கள். தேவைப்பட்டால் அனைத்து கோரிக்கைகளையும் மாற்றி அமைத்து புதிதாக வழக்கு தாக்கல் செய்யுங்கள், நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு இன்னும் கால நேரம் ஆகும் என்பதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு முன்பாகவே செல்வதற்கு தற்பொழுது ஜனநாயகன் திரைப்பட தயாரிப்பு குழுவானது முடிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லாததனால் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு வரும் 20ஆம் தேதி என்ன முடிவெடுக்க போகிறார்களோ அதன் அடிப்படையில் தான் இந்த ஜனநாயகன் திரைப்படம் அண்மை காலத்திலாவது வெளியாகுமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். தணிக்கை சான்றிதழ் வழங்கும் விவகாரத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிமுறைகள் என்பதை அனைவரும் முறையாக பின்பற்ற வேண்டும். அதில் யாருக்கும் சிறப்பு சலுகைகள் எதுவும் வழங்கப்பட முடியாது என்பதை அவர்கள் திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். 2001ஆம் ஆண்டிலே இதுக்கான வழிமுறைகள் என்பது விரிவாக உருவாக்கப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே மேற்கொண்டு எதிலும் அதில் மாற்றங்களை செய்ய முடியாது. உங்களது வழக்கை விசாரிக்க விருப்பம் இல்லை என கூறிவிட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அவர்கள் கெஞ்ச செய்தார்கள். எங்களுக்கு தயவு செய்து எங்களது வழக்கை விசாரியுங்கள் என்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி இருந்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதை கேட்கவில்லை. அவர்கள் டிக்ளைன் செய்கிறோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் வழக்கை விசாரிக்க விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு முழுமையாக அந்த வழக்கை இனி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.